அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேரோ ரீடிங் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை சூழல்ல நீங்க தற்போது சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்து இந்த ரீடிங் வழியா உங்களுக்கான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு. அது என்ன மெசேஜ் அப்படின்னு தான் நம்ம இந்த ரீடிங்ல பார்க்க போறோம். I have 3 groups here. Group number 1, you have elimination. Group number 2, you have action. Group number 3, you have potential. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். இந்த கார்ட்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் இமேஜ் அதோட உங்களால தொடர்பு படுத்திக்க முடியுமா இருக்கும், இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அதோட உங்களோட வாழ்க்கை சூழலை நீங்க பொருத்திக்க முடியுமா இருக்கும். உங்க உள்ளுணர்வோட நீங்க தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்டு illumination. You also have yang, wisdom, resourcefulness. You also have harp. It says great happiness. Horseshoe. It says good luck. You also have bridge. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா successfully overcoming a problem. You also have lion. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா time to act. ஸோ குரூப் நம்பர் 1, உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது என்னால் 2 வெவ்வேறு விஷயங்கள் பார்க்க முடியுது. இது ஒரு சில பேருக்கு உங்களோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், உங்களோட பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு இது உங்களோட தாய் தந்தை வழியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லேண்டா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். இந்த நிலமோ இல்ல உங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த இந்த வீடோ உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணா இருக்கும். நீங்க சின்ன வயசுல நிறைய வருடங்கள் அங்க செலவழிச்சிருப்பீங்க. சில பேர் உங்க தாத்தா பாட்டியோடய வளர்ந்துருப்பீங்க. அதனால இது உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த வீடை உங்களால ரெனோவேட் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும், உங்களோட இன்னொரு வீடா நீங்க அதை பார்ப்பீங்க அப்படின்னு நீங்க உறுதியா இருந்திருக்கலாம், இப்பயும் இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா இது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட கூட பிறந்தவங்களே இதுக்கு நிறைய தடைகளை உருவாக்கி இருக்கலாம். இது எப்படி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அப்படின்ற வழிகளையும் பண்ணியிருக்கலாம். ஒரு சில டாக்குமெண்ட் சம்பந்தமா நிறைய குளறுபடிகள் பண்ணியிருக்கலாம். அதனால ரீசெண்டா நீங்க நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா, இந்த ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா. ஸோ குரூப் நம்பர் 1, இந்த ரீடிங் வழியா உங்க வாழ்க்கையில நீங்க தற்போது சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மெசேஜ், நீங்க கேட்க வேண்டிய அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ இல்ல உங்களோட அப்பா அம்மா வழியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சம்பந்தமாகவோ உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும், எல்லா பத்திரங்களும் முழுமையா இருக்கும். அதுல ஃபேக்ட்ஸ் இருக்கு, வேலிட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு முழுமையான ரெக்கார்ட் உங்ககிட்ட இருக்கு, முழுமையான தகவல் உங்ககிட்ட இருக்கு, பேப்பர்ஸ் வடிவில், டாக்குமெண்ட்ஸ் வடிவில். இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, உண்மையான தகவல் என்ன அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்காக பேசும். நீங்க ஒரு நல்ல லாயரை நீங்க ஹையர் பண்ணலாம். அவங்க வழியா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ், சஜஷன்ஸ், அட்வைஸ், கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் உங்களோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாகவோ இல்லை உங்களோட அம்மா அப்பா வழியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வீடு இல்லை நிலம் சம்பந்தமாகவோ நீங்க சந்திச்சிட்டு இருந்த தடைகள் எல்லாம் விலகிறது தான் இந்த ரீடிங் வழியா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கு. ஏன்னா இதுல நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும். இது உங்க கைக்கு வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி இது உங்க மனதோடு நெருக்கமான ஒண்ணா இருக்கும். இந்த இடத்துலயோ இந்த வீட்லயோ உங்களோட நினைவுகள் புதஞ்சிருக்கும்.
அதனால இது எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும், நியாயமா இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற உங்களோட ஆசை, கனவு, விருப்பம் கூடிய விரைவில் நிறைவேற போகுது அப்படின்றது தான் நீங்க கேட்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். With 4 of Pentacles, 5 of Wands, 10 of Cups and 6 of Wands என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இதுல சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா? உங்கள மாதிரியே இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த வீடு எனக்கும் சொந்தம், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் கலந்து பேசி நெகோஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்களோட ஒரு போட்டியில இருந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும். அதுல ஒரு சமரசமான முடிவு ஏற்படுறத பார்க்க முடியுது. அதனால இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஹையரஃபென்ட்டோட இமேஜ் எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, இந்த ancestral ப்ராப்பர்ட்டி இல்ல உங்க அப்பா அம்மா வழியா உங்களுக்கு கிடைக்க போற இந்த வீடு இல்ல இந்த லேண்ட் உங்க பேர்ல பதிவு பண்ணப்படுறது தான் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கண்டிப்பா கேட்பீங்க இது சம்பந்தமா. That's why you have great happiness, you have good luck and successfully overcoming a problem. இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள், குழப்பங்கள், போட்டியான ஒரு சூழல் இதெல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு நிலை, ஸ்டேபிளான ஒரு இடம், உங்களோட உயர்ந்த நன்மைக்காக ஒரு மாற்றம் இதெல்லாம் நிகழ இருக்கு உங்களோட வாழ்க்கையில. ஸோ குரூப் நம்பர் 1 வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய மாதங்கள் நீங்க செயல்ல இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால உங்களோட ஆசை என்னவோ, கனவு என்னவோ, விருப்பம் என்னவோ அதை நிஜமாக்க, அதை செயலாக்க நீங்க என்ன செய்யணும்னு பாருங்க. என்ன மாதிரி முறைகளை நீங்க கடைபிடிக்கணும்னு பாருங்க. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வழியாகவும் உங்களுக்கு சாதகமா இந்த நிலைமை மாறுறதுதான் என்னால பார்க்க முடியுது. உங்க தாத்தா பாட்டி வழியா உங்களுக்கு கிடைக்கிற இந்த வீடாகட்டும் இல்ல உங்க அப்பா அம்மா வழியா உங்களுக்கு கிடைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ரெனோவேட் பண்ணுவீங்க, தொடர்ந்து பாதுகாப்பீங்க. ஒரு சில பேர் அதை முடிச்சு நீங்க ஹவுஸ் வார்மிங்க்கு, கிரகப்பிரவேசத்துக்கு உங்க சொந்தங்கள் அனைவரையும் நீங்க அழைக்கலாம். பல வருடங்களுக்கு பிறகு நீங்க எல்லாரும் சேரக்கூடிய ஒரு விசேஷமா இருக்கும். நான் சொன்ன மற்றும் ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல இன்னும் சில பேர் நீங்க வெளிநாட்டுல போய் உங்களோட உயர்கல்வியை நீங்க தொடர்றதுக்காக அதற்கான எக்ஸாம்ஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, விருப்பமா இருந்திருக்கும். இது சம்பந்தமா நீங்க நிறைய தடைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு பண பற்றாக்குறையா இருந்திருக்கும். இல்ல இன்னும் சிலருக்கு நீங்க நிறைய முறை ஒரு ஸ்பெசிபிக் யூனிவர்சிட்டியில இந்த ஸ்பெசிபிக் கோர்ஸ்க்காக நீங்க அப்ளை பண்ணி அங்கிருந்து உங்களோட அட்மிஷனுக்கான ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த அந்த கோர்ஸோ இல்ல நீங்க எதிர்பார்த்த அந்த யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வராம இருந்திருக்கலாம். அதனால நீங்க மனதளவுல சோர்வடைஞ்சிருப்பீங்க. ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாமே, இது உங்களோட ஃபைனல் அட்டெம்ப்டா இருக்கட்டுமே அப்படின்னு இந்த முறை நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. இல்ல முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு உறுதியா இருந்துட்டு இருப்பீங்க. அதற்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க் தான் நீங்க இப்போ செஞ்சுட்டு இருக்கலாம். குரூப் நம்பர் 1 இந்த ரீடிங் வழியா நீங்க கேட்க வேண்டிய அந்த முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமா இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க முறியடிக்கிறீங்க. உங்களோட வில் பவர்னால, உங்களோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, மன உறுதியினால இது வரைக்கும் நீங்க சந்திச்சிட்டு இருந்த தடைகள் எல்லாம் தாண்டி நீங்க வெற்றி அடையிறது உறுதியா பார்க்க முடியுது. உங்களோட ஆசை, கனவு, விருப்பம் நிஜமாகிறத நீங்களே பார்ப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு சாதகமா திரும்ப போகுது அப்படின்றதான் உங்க ரீடிங்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். You have great happiness, you have good luck and successfully overcoming a problem. இதெல்லாம் நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். With 4 of Pentacles, the Emperor, 9 of Pentacles and resourcefulnessல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, வெளிநாட்டுல போய் உங்களோட உயர்கல்வியை நீங்க தொடர்றதுக்கான
நிதி உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல பேங்க் வழியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எஜுகேஷன் லோன், இல்ல ஸ்டூடண்ட் லோன் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த நிலைமை கூடிய விரைவுல உங்களுக்கு மாறப்போது. பேங்க்ல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த லோன் வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல சாங்ஷன் ஆகும். இல்ல உங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் குடுக்கலாம். வித் தி ஹையரஃபென்ட் அண்ட் தி எம்பரர். உங்களோட அப்பா, அம்மா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஆனாலும் சரி, எமோஷனல் சப்போர்ட் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் நாங்க உன்னோட இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டா இருந்து செயல்படுவாங்க. அதனால உங்களோட கவனத்தை முழுமையா உங்க இலக்குல நீங்க செலுத்தும் போது கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும். நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணுவீங்க. நல்ல ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை நீங்க பிடிப்பீங்க. உங்களோட கார்ட்ஸ்ல நம்பர் 4 ரொம்பவே சிக்னிஃபிகண்டா இருக்கு. யூ ஹேவ் நம்பர் 22. யூ ஹேவ் நம்பர் 4 ஹியர் இன் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். யூ ஹேவ் தி எம்பரர், அந்த கார்டோட நம்பர் 4. யூ ஹேவ் 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். நான் போஸ்ட் பண்ணதும் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இப்ப இருந்து 4 monthsல மேபி அரௌண்ட் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் உங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டர் உங்களை தேடி வரலாம். இல்ல நீங்க எப்போ பார்த்தாலும் இந்த ரீடிங் நீங்க எப்போ பார்த்தாலும் அப்ப இருந்து 4 months நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கண்டிப்பா உங்களை தேடி வரும். With all these fours in your reading, ஒரு நிலையற்ற இடத்துல இருந்து ஒரு நிலையான இடத்துக்கு நீங்க போக போறீங்க. அதற்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க், அதற்கான சூழலை நீங்க இப்போ உருவாக்கிட்டு இருக்கீங்க, இல்ல உருவாக்க நீங்க தொடங்கணும் அப்படின்றதுதான் இந்த ரீடிங்ல இருந்து நீங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. குரூப் நம்பர் 1, உங்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களுக்கு இருக்க அந்த தேடல் இருக்கு இல்லையா, உங்களோட அறிவும் ஆற்றலும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகும். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் ஆக்ஷன். You also have all the glitters. You have the void, endurance. You have flute. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா disappointment in a friend or lover. You also have carriage. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா a journey, either physical or mental. You also have broken ring, parting of the ways in either romance or business. You also have yoke. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா feeling tied down or frustrated. உங்களோட டேரோ கார்ட்ஸ்லயே முதல் இடத்துல இருக்கிறது த வேர்ல்ட் கார்டு. உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கிறதே நம்ம த வேர்ல்ட் கார்ட்ல தான் ஆரம்பிக்கிறோம். அதனால உங்க வாழ்க்கையில ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ், ஒரு டிஃபிகல்ட் சைக்கிள் இதோட முடியுது. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் காத்துட்டு இருக்கு. அந்த புதிய தொடக்கத்தை பத்தி தான் நீங்க இந்த ரீடிங் வழியா கேட்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். So group number 2, with all the glitters, the void, endurance, and இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய oracle cards எல்லாமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. And also உங்களோட tarot cardsல you have 7 of swords, 8 of swords. So இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா இது உங்களுடைய லவ் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். முக்கியமா இந்த broken ringல பாத்தீங்கன்னா it says parting of the ways in either romance or business. அதனால ஒரு சில பேருக்கு ரீசெண்டா டிவோர்ஸ் ஆகியிருக்கலாம், இல்ல டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்களோட கணவனோ மனைவியோ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேர் டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் அபியூசிவா இருந்திருக்கலாம். பிசிக்கலா உங்களை அபியூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால நீங்க மனம் உடைஞ்சு போயிருப்பீங்க. இவங்களோட உங்க வாழ்க்கையை தொடர முடியுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும். மிகுந்த மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. அதனால ரொம்ப மாதங்கள் நீங்க யோசிச்சு, ஆழமா யோசிச்சு, நிதானமா எடுத்த முடிவு தான் இந்த முடிவா இருக்கும். இவங்க கிட்ட இருந்து விலகணும், இவங்கள விட்டு பிரியணும், நிரந்தரமா பிரியணும் அப்படின்ற முடிவை நீங்க எடுத்திருப்பீங்க. ஐம் so sorry குரூப் நம்பர் 2. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருந்தீங்கன்னா
I'm so sorry that you've been through this. ஸ்டே ஸ்ட்ராங் குரூப் நம்பர் 2. இதோட எல்லாம் முடிஞ்சு போறது இல்லை, இதோட உங்க வாழ்க்கை முடிவடைய போறது இல்லை. அதுதான் இந்த வேர்ல்ட் கார்டில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆக்ஷன் அப்படின்ற கார்ட்லயும் இந்த இமேஜ் வழியா நீங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. த வாய்ட் அப்படின்ற ஆர்க்குலையும் நீங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆர்க்குல எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆக்சுவலா இங்க ஒரு பர்சன் படுத்துட்டு இருக்காங்க, ஆழமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வெறுமை இருக்கு அவங்க வாழ்க்கையில. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்க லைஃப் நீங்க புதுசா பார்க்க தொடங்கணும். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயங்களாகட்டும், அது உங்க மனசுல ஏற்படுத்திய பாதிப்பாகட்டும், அந்த நினைவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இருந்து நீங்க நீக்க தொடங்கணும். இதெல்லாம் ஓவர் நைட்ல உங்களால பண்ண முடியாது. இந்த எண்ணங்களுக்கு உங்க மனசுல இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க முயற்சி செய்யும் போது, ஒவ்வொரு நாளும் நீங்க முயற்சி செய்யும் போது கண்டிப்பா இதுல இருந்து உங்களால குணமடைய முடியும். இந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளியில வர முடியும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை உங்களால சிறப்பா வாழ முடியும் அப்படின்ற எண்ணத்தை அடிப்படையா வச்சு நீங்க செயல்பட தொடங்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கு இந்த ரீடிங் வழியா. With the world card, 2 of wands and இந்த ஆர்க்குல இருக்கக்கூடிய மெசேஜ் a journey either physical or mental, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில பேர் நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகலாம். ஒரு சில பேர் வேற ஒரு ஸ்டேட்க்கு போகலாம், இல்ல இன்னும் சில பேர் அப்ராட் கூட நீங்க போகலாம். ஏன்னா ஒரே இடத்துலயே இருந்து அந்த நினைவுகளோடயே வாழ்ந்து இல்ல போற பக்கம்லாம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது நீங்க விரும்பாததுனால இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க வசிக்கிற இடத்துல இருந்து நீங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் சரி, இல்ல இந்த பழைய நினைவுகளை உங்க மனசுல இருந்து நீங்க வேரோடு பிடுங்கி எறியணும்னாலும் சரி, உங்களோட தூக்கமின்மைக்கு காரணமான எந்த ஒரு விஷயமானாலும் சரி, குறிப்பா உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி நினைவூற்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க திரும்பி பார்க்க போறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறீங்க. அந்த முடிவை நீங்க எடுத்து செயல்படுறது உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்களோட மனநிலைக்காகட்டும், உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்து என்ன செய்ய போறீங்க, அதை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நிகழ இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு முதல் படியா இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் உங்களோட ரீடிங்ல ஆக்ஷன் அப்படின்றது மெயின் ஆர்க்குலா இருக்கு. ஒரு மேஜர் சேஞ்ச் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறதுக்கு, அந்த மாற்றத்தை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களே உங்களோட மனதை நீங்க திரும்ப செலுத்துறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, நீங்க ஏமாந்துட்டீங்களே அவங்க கிட்ட அப்படின்றத நினைச்சே உங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கா? இந்த ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்லயே நீங்க இருந்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் சேர்த்து உங்களை கட்டி போட்ட மாதிரி உணர வைக்குதா? உங்களோட தினசரி வாழ்க்கைய நீங்க தொடர முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க உங்களையே தள்ளிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் விடை ஆமா இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டெப் இன்டு யுவர் பவர் குரூப் நம்பர் 2. நீங்க இப்போ இருக்கக்கூடிய இடத்துலயே இருக்க போறீங்களா, இல்ல நீங்க யாரு, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, தகுதி என்ன, உங்களோட ஆற்றல் என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்து அதெல்லாம் சரியா நீங்க பயன்படுத்த போறீங்களா? இதே மெசேஜ் தான் நீங்க 2 of wandsலயும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால குரூப் நம்பர் 2 இந்த ரீடிங் வழியா நீங்க கேட்க வேண்டிய அந்த முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கு. அது நீங்க மனசு வச்சீங்கன்னா அதை நீங்க சாத்தியமாக்க முடியும், நிகழ்த்தி காமிக்க முடியும். அந்த அளவுக்கு அறிவும் திறமையும் நிறைந்த ஒருவர் நீங்க.
அதனால இந்த எமோஷனல் பேக்கேஜ் ஆகட்டும், இந்த எமோஷனல் கிளட்டர் இதெல்லாம் உங்க மனசுல இருந்து நீக்கி, இதுல இருந்தெல்லாம் நீங்க முழுமையா குணமாகி, யூ ஹேவ் டு பிகம் யுவர் ட்ரூ செல்ஃப் ஒன்ஸ் அகேன். இந்த ஒரு ட்ராஜடிக்கு முன்னாடி அப்படி சொல்லலாமா தெரியல, இதற்கு முன்னதா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்களோ, நீங்க யாராக இருந்தீங்களோ, நீங்களா இருந்திருப்பீங்க பாத்தீங்களா, அந்த நிலைக்கு திரும்ப நீங்க வரணும். சோ இந்த இன்டென்ஷனை உங்க மனசுல நீங்க ஆழமா விதைக்கும் போது, நீங்க எதுல உங்க மனசை நீங்க செலுத்துறீங்களோ அது உங்களால அடைய முடியும், அதுல நீங்க வெற்றி அடைய முடியும். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் மன உறுதியும் நிறைந்தவர் தான் நீங்க. இது எல்லாத்துக்கும் முதல் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மனதை நீங்க குணப்படுத்தணும். இது போன்ற விஷயங்கள் உங்க மனசுல நிறைய காயங்களை உண்டு பண்ணியிருக்கோம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வரீங்க, உங்க மன காயங்களை எப்படி நீங்க ஆக்குறீங்க, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உங்க மனதை உங்களால குணப்படுத்திக்க முடியும். ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கலாம் இந்த மாதிரி தருணங்கள்ல. ஒரு சில பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த மாதிரி அப்யூசிவ் மேரேஜ்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படலாம். நீங்க நல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். அவங்களோட கவுன்சிலிங் செஷன்ஸ் உங்க மன காயங்களை ஆத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ரீடிங்ல 2 குவீன் இருக்கு. யூ ஹேவ் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ். குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜில இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். with Queen of Wands, Queen of Pentacles and Eight of Pentacles, ஒரு சில பேர் நீங்க கெரியர்ல அதிக கவனம் செலுத்தலாம். உங்களுக்குன்னு ஒரு சில யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கும், யூனிக் ஸ்கில்ஸ் இருக்கும். அதை நீங்க மென்மேலும் வளர்த்துக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு இடத்தை நீங்க பிடிப்பீங்களா இருக்கும். உங்களுக்கு மேனேஜரியல் ஸ்கில்ஸ் இருக்கும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும். அதனால வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஆன பொசிஷனுக்கு நீங்க ப்ரொமோட் ஆகலாம், ஒரு மேனேஜரா நீங்க ப்ரொமோட் ஆகலாம். உங்களுடைய ஃபைனான்சஸ் அதிகரிக்கும், சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க உணர்வீங்க உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிலையில நீங்க ரொம்ப மாதங்களோ வருடங்களோ இருந்ததுனால உங்களோட கெரியர்ல நீங்க கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலையில இருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட இலக்குல நீங்க கவனம் செலுத்தும் போது எப்படியாவது சாதிச்சே ஆகணும், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கணும், ஃபைனான்சியலி இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க உங்களோட கோலா வச்சு செயல்படும் போது கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும். உங்களுக்குன்னு ஒரு பெயர் நீங்க உருவாக்குவீங்க, ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும், அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அடுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க கூடிய விரைவில் வருவீங்க. இதே மெசேஜ் தான் நம்ம அந்த மெஜிஷியன் கார்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல இப்போ முடிவடைஞ்சிருக்கிற இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது நீங்க விரும்பி முடிவடைஞ்சிருந்தாலும் சரி, விரும்பாம முடிவடைஞ்சிருந்தாலும் சரி, இது முடிவு அடைஞ்சிருச்சு. இதை நீங்க மாத்த முடியாது. ஆனா இங்க இருந்து நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போக போறீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி அணுக போறீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு. இதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படின்றதுதான் இந்த மெஜிஷியன் கார்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. உங்களோட வில் பவர், உங்களோட டிட்டர்மினேஷன், உங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மன உறுதி, இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் இந்த மெஜிஷியன் கார்டு. அண்ட் வித் 7 of Swords and 8 of Swords இதை பத்தி நான் ஆல்ரெடி ரீடிங்ல சொல்லியிருந்தேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் பாருங்களேன். இதை த வாய்ட் அப்படின்ற ஆர்க்களோட சேர்த்து பார்க்கும்போது உங்க வாழ்க்கை அப்படின்ற இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஓல்ட் சாப்டர்ஸ் நீங்க திரும்பி பார்க்கவே கூடாது, திரும்பி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நீங்க
நினைக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட லைஃப் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்க உங்க மனசுல இருந்து முழுமையா நீக்கிறது தான் உங்க மனசை நீங்க குணப்படுத்திக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். அதுதான் நீங்க இந்த இமேஜஸ்லையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எது உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்குதோ, எது உங்களுக்கு ஆன்சைட்டியை கொடுக்குதோ, எது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ, அதை பத்தி நீங்க நினைச்சே பார்க்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க, அந்த எண்ணங்களுக்கு உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க அப்படின்றது உங்களோட ரீடிங்ல நிறைய முறை இங்க ஹைலைட் ஆயிருக்கு. உங்க லைஃப்ல நீங்க ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு நியூ பேஜ் ஆரம்பிக்க போறீங்க. இப்போ கிளீனா இருக்கு, எதுவுமே இல்லை, நீங்க தான் எழுத ஆரம்பிக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் எழுத ஆரம்பிக்க போறீங்க, அந்த சாப்டர்லயே நீங்க முதல் பக்கம் எழுத ஆரம்பிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை நீங்க இங்க இருந்து எப்படி கொண்டு போக போறீங்க, உங்க வாழ்க்கை நீங்க எப்படி அணுக போறீங்க அப்படின்னு புத்தம் புதுசா நீங்க தொடங்குற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க அணுகுங்க. குரூப் நம்பர் 2, இதுதான் இந்த 2 of Swordsல பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க மெடிடேட் பண்ற மாதிரி ஒரு நிலையில இருக்காங்க பாத்தீங்களா. அதனால ஒரு சில பேருக்கு இந்த நிலையில இருந்து நீங்க மனதளவுல விடுபடுறதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன் உபயோகமா இருக்கும், நீங்க தியானம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு சில பேர் நீங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு சில பேர் நீங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்ல ஒரு சில பேருக்கு யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கும். எது நீங்க மனதார விரும்புனீங்களோ, நீங்க அதுல ஈடுபடும் போது மற்ற விஷயங்களை மறந்து நீங்க நீங்களா இருக்கலாம். உங்களோட துக்கங்கள், உங்களுடைய கவலைகள் இதெல்லாம் நீங்க சுத்தமா மறந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில, உற்சாகமான மனநிலையில உங்களால இருக்க முடியும்னா அது என்னன்னு பாருங்க. அதை நீங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு, மோட்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ குரூப் நம்பர் 2 வித் குவீன் ஆஃப் வான்ஸ், குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ், த மெஜிஷியன் கார்டு. என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நீங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன், ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். அதை நீங்க சரியா சேனல் பண்ணும்போது, அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கும் போது, உங்களோட கவனத்தை நீங்க முழுமையா உங்களோட இலக்குல நீங்க செலுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி காத்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல சொன்னது மாதிரி ஒரு சில பேர் உங்களோட வேலை சம்பந்தமா நீங்க நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு கூட நீங்க பயணம் செய்யலாம், இல்ல ஒரு சில பேருக்கு நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க இப்ப வசிக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு மாநிலத்திலயோ இல்ல அப்ராட்லயோ உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்பட போறீங்க வரக்கூடிய மாதங்கள்ல with this 2 of Wands and 2 of Swords. அந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது நீங்க பொறுமையா, நிதானமா, ஆழமா யோசிச்சு முடிவு எடுங்க. உங்களுடைய லைஃப் லெசன்ஸும் இது உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். ஸோ குரூப் நம்பர் 2 ஒரு மேஜர் சேஞ்ச், ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க வாழ்க்கையில நடக்க காத்துட்டு இருக்கு. இதை நீங்க முழுமையா ஏத்துக்கிறதுக்கு தயாராகுங்க. இந்த மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரதுக்கு முயற்சியும் செய்யுங்க. நீங்க இப்ப இருக்கிறத விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு நபரா ஆகியிருப்பீங்க. இந்த ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு இன்னும் கான்ஃபிடென்டான ஒரு பர்சனா, இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா ஆகியிருப்பீங்க. விஷ் யூ தி பெஸ்ட் குரூப் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் ஏதாவது ஒரு வகையில உபயோகமா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒர்க்கிங் குரூப் நம்பர் 3 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்டு பொட்டென்ஷியல். You also have offend, you have patience, you have devotion, you also have bag. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா something important such as a new job or race. You also have crown. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா honor and respect will come to you. You also have goldfish. It says increase in material wealth or spiritual growth. You also have unicorn. Use your intuition to make beneficial changes. குரூப் நம்பர் 3 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது நீங்க கரண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ரொம்ப இன்டென்ஸா இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு நிறைய ஆங்ஷியஸ் டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். உங்களோட ஒர்க் என்வாயன்மெண்ட் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கலாம். இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிற நபர்கள் உங்களுக்கு எதிரா செயல்படலாம், உங்களை வளர விடாம தடுக்கலாம், உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம்.
உங்களை வேறுபடுத்தி பார்க்கலாம். நீ எங்களோட எந்த வகையிலும் பொருந்தல, நீ எங்களோட குரூப்ல நீ ஃபிட் ஆகல, இல்ல எங்களுக்கு நீ ஒரு மேட்ச் இல்ல அப்படின்னு ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கலாம். ஏன்னா அவங்கள விட நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்களோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க உள் மனசுக்கு தெரியும் நீங்க அவங்கள விட திறமையான ஒரு நபர், கடுமையா உழைக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்களை இது மாதிரிலாம் வேறுபடுத்தி நடத்தினா, பாகுபாடு காமிச்சா, உங்களை வளர விடாம சூழ்ச்சிகள் செஞ்சா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே வெளியேறிடுவீங்க, இந்த வேலையை விட்டு நீங்க போயிடுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அடிப்படையா வச்சு இந்த ஒரு குரூப் செயல்பட்டுட்டு இருக்கலாம். உங்களோட இந்த மெயின் ஆர்க்குல பாத்தீங்கன்னா ஒரு வல்கனோ எரப்ட் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு எரிமலை வெடிச்சு சிதறிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்கேயும் நீங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க 8 of Wandsல. ஸோ அண்ட் ஆல்சோ 6 of Wandsல இருக்கக்கூடிய இமேஜ் ஆகட்டும், 9 of Wandsல இருக்கக்கூடிய இமேஜ் ஆகட்டும், ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஒண்ணு வெடிச்சிருக்க மாதிரி இருக்கு. இத்தனை நாட்களா மாதங்களா உங்க மனசுலயே பொதிஞ்சு வச்சிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்க மனசுல இருந்து கொட்டி தீர்த்திருக்கீங்கன்னு சொல்லணும். உங்க மனசுக்கு நெருடலா இருந்த ஒரு சில விஷயங்கள், இந்த மனிதர்களால நீங்க கடந்த சில மாதங்களா சந்திச்ச அவமானங்கள், பேச்சுக்கள், இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தாம இத்தனை நாள் உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மேல இப்படி இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்ததுனால இன்னும் நம்ம என்ன அவமானம் எல்லாம் பார்க்க இருக்கோம். இவ்வளோ லாயலா இருந்து, இவ்வளோ கமிட்டடா இருந்து, உங்க வேலையில சொல்றேன், இவ்வளோ டெடிகேட்டடா இருந்து உங்களோட டீமுக்காகட்டும், உங்களோட ஹை ஆஃபீஷியல், உங்களோட மேனேஜர், இவங்க எல்லாத்துக்கும் நீங்க உண்மையா இருந்து டிவோட்டடா இருந்து என்ன சாதிச்சீங்க, என்ன அதனால நீங்க பயனடைஞ்சீங்க, உங்களனால இந்த டீம் வளர்ந்துருக்கலாம், இந்த டீம் விசிபிளா ஆகி இருந்திருக்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றம் பார்த்து இருந்திருக்கலாம், வளர்ச்சி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது? உங்களோட கடுமையான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைச்சதா, மதிப்பு கிடைச்சதா? எதுவுமே இல்லை. ஆனா அதுக்கு பதிலா நீங்க அடக்கப்பட்டிருக்கீங்க, ஒதுக்கப்பட்டிருக்கீங்க, நிராகரிக்கப்பட்டிருந்திருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படுத்திருப்பீங்க, உண்மையா வெளிப்படுத்திருப்பீங்க. அதனால இத பார்த்துட்டு இருந்தவங்க, இல்ல இதுல சம்பந்தப்பட்டிருந்தவங்க எல்லாம் உங்களை ஆச்சரியத்துல பார்த்திருக்கலாம், வியப்புல இருந்திருக்கலாம். நீங்க தானா இது பேசுறது அப்படின்னு ஒரு, இது நிஜமா அப்படின்னு இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனா உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளிப்படையா பேசுறதுக்கு முன்னதான் நீங்க நிதானமா யோசிச்சிருப்பீங்க, இதோட விளைவுகள் என்ன, இதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க பேசியிருக்கீங்க. ஏன்னா உங்களை இயல்பா வேலை செய்ய விடுறது இல்ல, நீங்க நீங்களா இருக்க முடியல இந்த ஆர்கனைசேஷன்லயோ இந்த டீம்லயோ. நீங்க ஒதுக்கப்படுறதுனால, இல்ல நீங்க நிராகரிக்கப்படுறதுனால உங்களுடைய உண்மையான ஆற்றல் என்ன அப்படின்னு நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதெல்லாம் வீணாகிறது உங்க கண் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால இதுக்கும் மேல இங்க இருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு ஃபியூச்சரை உங்களால இங்க இருந்து பார்க்க முடியாததுனால என்ன ஆனாலும் சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே, நீங்க இந்த மாதிரி உங்களை வெளிப்படுத்தி இருந்திருப்பீங்க. குரூப் நம்பர் 3, இந்த ரீடிங் வழியா நீங்க கேட்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ், உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை சம்பந்தமா நீங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சரியான ஒரு முடிவு எடுத்துதான் செயல்பட்டிருக்கீங்க. இது உங்களுக்காக நீங்க குரல் கொடுக்கலனா உங்களுக்காக யாரு குரல் கொடுப்பா? இதுல சம்பந்தப்பட்டவங்களா? கண்டிப்பா அவங்க உங்களுக்காக குரல் கொடுக்க போறது இல்லை. அதனால உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த ஒரு குழப்பமும் இருக்க தேவையில்லைன்னு தான் உங்க ரீடிங்ல என்னால பார்க்க முடியுது. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் ஒரு மெசேஜை உங்களுக்கு வலியுறுத்திட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலை இருக்கு இல்லையா, இதுல இருந்து நீங்க விடுபட போறீங்க, ஒரு மாற்றம் நிகழ இருக்கு உங்களோட வாழ்க்கையில. இது சம்பந்தப்பட்டு ஒரு பே ஹைக், ஒரு பே ரைஸ், ஒரு ப்ரமோஷன்,
உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இல்ல ஒரு சில பேருக்கு இல்ல இந்த நிலையில உங்களால தொடர முடியாது, இதே கம்பெனிக்கு வேலை செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க விரும்பியபடி, நீங்க எண்ணியபடி, உங்க தகுதிக்கும், திறமைக்கும் ஏற்ற வேலை உங்களுக்கு கூடிய விரைவில வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். Honor and respect will come to you. இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு ஹையர் பொசிஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும். வித் கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் அந்த மெசேஜும் எனக்கு கிடைக்குது. மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய, மற்றவங்களுக்கு வழி காட்டக்கூடிய அந்த திறன் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா உங்க லைஃப்லயே நீங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை கடந்துதான் இந்த நிலைக்கு வந்திருப்பீங்க. அதனால ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனா இருப்பீங்க, ஒரு உந்துதல் சக்தியா இருந்து செயல்படுவீங்க நீங்க. இதே மெசேஜ் தான் நம்ம இந்த 2 ஆர்க்குலையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் growth and use your intuition to make beneficial changes. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. குரூப் நம்பர் 3. இதெல்லாம் ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸா பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த நிலைமையை நீங்க விரும்பாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்க எதிர்கொண்டதுனாலதான் நீங்க இதை விட ஒரு பெட்டர் பொசிஷன், இதை விட ஒரு நல்ல சூழல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நீங்க போவீங்க. உங்க திறமையை இன்னும் வளர்த்துக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. உங்களோட தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயர்ந்திருக்கும் இதனால. சோ இதன் வழியா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைதான் உங்களை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இத நடைமுறை வாழ்க்கையில நீங்க இன்னும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருந்துட்டு இருப்பீங்க. நீங்க இந்த 6 of Swordsல பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த எனர்ஜில இருந்து, இந்த ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்ல இருந்து நீங்க ஒரு பிரைட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபேஸ்க்கு போக போறீங்க. உங்களோட ஆற்றல் என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு இந்த நெருக்கடியான நிலை உங்களுக்கு உணர்த்தியதால உங்களோட உள்ளுணர்வே உங்களை வழி நடத்திட்டு இருக்கும். இதே கம்பெனில, இதே ஆர்கனைசேஷன்ல இருக்கலாமா, இது சரியா வருமா, உங்களால ஒரு ஃபியூச்சரை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா, இல்ல நம்ம புதுசா ஒரு கம்பெனிக்கு போலாமா, புதிய வேலை தேடலாமா, இதோட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி நம்ம போலாமா அப்படின்றதுக்கு அந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் உங்களோட உள்ளுணர்வே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு அமைதியான மனநிலையில நீங்க ஒரு ப்ரேயர்லயோ மெடிடேஷன்லயோ உங்க மனதை நீங்க செலுத்தும் போது இதுக்கான விடைகள் உங்களுக்கே கிடைக்கும். அண்ட் 5 of Wands and 9 of Swords பத்தி உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போதே நான் நிறைய பேசியிருந்தேன். இந்த டாரோ கார்ட்ஸ்லாம் பார்க்கும் போதும் இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதனால கூடிய விரைவில் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து நீங்க விடுபடுறீங்க. இந்த நிலை உங்களுடைய கடந்த காலமா ஆக போது ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ பேஜ், ஒரு நியூ பிகினிங் நோக்கி நீங்க செயல்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். With 10 of Cups, 7 of Pentacles, the World card and Ace of Cups. இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஒரு சில காரணங்களால சில பேரால புதிய வேலை தேட முடியலனாலும் சரி, இல்ல பல்வேறு காரணங்களால இதே கம்பெனில, இதே ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தாலும் நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க, லாயலா இருந்திருக்கீங்க, டிவோட்டடா இருந்திருக்கீங்க உங்களோட வேலையில. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு அப்படின்னு தான் உங்களோட ரீடிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களை செலிப்ரேட் பண்ணக்கூடிய காலம் வெகு விரைவில் வரப்போகுது. இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது அந்த எனர்ஜி தான் எனக்கு கிடைக்குது. எங்க நீங்க பாகுபாடு சந்திச்சீங்களோ, வேறுபாடு காமிச்சாங்களோ, எங்க நீங்க ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கொண்டாடினா எப்படி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு உயர் பதவி கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வேர்ல்ட் கார்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து என்னால பார்க்க முடியுது. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். குரூப் நம்பர் 3 எதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு,
இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்க கண் முன்ன நிஜமாகிறத நீங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் எதுக்கு கிடைச்ச வெற்றின்னு பாக்குறீங்க? உங்களை சுத்தி என்ன நடந்தாலும், உங்களை சுத்தி எந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாலும், எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துகிட்டாலும், அவங்களோட கருத்துக்களை உங்க மேல திணிச்சாலும், நியாயம் இல்லாத கருத்துக்களை உங்க மேல திணிச்சாலும், நீங்க நீங்களா இருந்திருக்கீங்க. ஒரு உண்மையான இடத்துல இருந்து நீங்க செயல்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக குரல் கொடுத்திருக்கீங்க. உங்களை போல இருந்த மத்தவங்களுக்காகவும் நீங்க குரல் கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி உயர்ந்த பண்புகள் உடைய உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வெற்றி தான் இது. நியாயமா கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தான் இது. இது உங்களுக்கு சரியான நேரத்துல, சரியான தருணத்துல உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா இது கொஞ்சம் கால தாமதமா வருது அப்படின்னு சொல்லணும். ஆனா உங்களுக்கானது உங்களுக்கு மட்டுமே தான். யூ டிசர்வ் திஸ், குரூப் நம்பர் 3. அண்ட் ஆல்சோ இந்த 5 of Wands ஓட கார்டுல 21st of June மார்க் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு சில பேருக்கு இந்த டேட் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். அடுத்த மாசம் 21ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உங்களுக்கு நிகழலாம். அண்ட் இந்த ஆர்க்குல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் நம்பர் 5, யூ ஹேவ் 5 of Swords, யூ ஹேவ் 5 of Wands. அதனால நம்பர் 5 உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். நம்பர் 5 ஆல்சோ ரெப்ரசன்ஸ் மேஜர் சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட வாழ்க்கையில. அதுதான் நம்ம உங்க ரீடிங் முழுவதுமே பார்த்தோம். இல்ல ஒரு சில பேருக்கு இந்த ரீடிங் நீங்க பாக்குறதுல இருந்து 5 வாரத்துல ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் நிகழலாம். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கேள்விப்படலாம். நம்ம உங்க ரீடிங்ல பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்க பாக்குறதுல இருந்து 5 வாரத்துல நடக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல உங்க லைஃப்ல ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கு, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது எல்லாம் தான் உங்களை இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருந்து செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லணும். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் ஆகட்டும், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர், இவங்க எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் குரூப் நம்பர் 3. உங்களுக்கு வளர்ச்சியும் வளமையும் காத்துட்டு இருக்கு. ஒரு பிரைட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபேஸ்குள்ள நீங்க போக போறீங்க. அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் ஏதாவது ஒரு வகையில உபயோகமா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.